வணக்கம் ஜேடிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்தில் ரெண்டு சூப்பரான டிஷ். ஆனால் உங்களை மிஸ்மரைஸ் பண்ணுற விதத்தில் நாங்கள் வெஜிடேரியனில் செய்ய போகிறோம். வாங்க கைமணத்தில் என்ன வெஜிடேரியன் டிஷ் பண்ண போகிறோம், எப்படி அது டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, ப்ளஸ் அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கைமணத்தில் நம்ம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ப்ரிப்ரேஷன் பார்த்துருப்போம். அதில் இது ஒன் ஆஃப் த யூனிக் ப்ரிப்ரேஷன் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷை இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் வெஜிடேரியனில் பண்ணலாம். அதுவும் ரொம்ப 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 நார்மலான இன்க்ரீடியன்ட், பட் எக்ஸைட்டிங் வே. ஓ, இந்த காய்கறி வச்சு இப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ரெசிபியாக தான் இந்த ரெண்டு ரெசிபியுமே இருக்க போகுது. ஸோ என்ன ரெசிபி, எப்படி செய்ய போகிறோம், எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பேர்க்கங்காய். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான பேர்க்கங்காய். இதை வந்து நல்லா தோலை சீவ போகிறோம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது ஸ்கூப் பண்ண போகிறோம். ஸ்கூப் பண்ணிவிட்டு இது உள்ளே ஒரு ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி கிரில் பண்ண போகிறோம். இதுதான் நம்ம பேர்க்கங்காயை வச்சு செய்ய போகிற டிஷ். அதுக்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப 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 சிம்பிள். ஸ்டஃபிங்கில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கருணக்கிழங்கு, அது கூட காளான், இதை வச்சு ஒரு மிக்சர், அதை ரெடி பண்ணி இது உள்ள ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் அழகாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். அப்படியே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். அதை நம்ம கிரில் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பியோர் நான் வெஜிடேரியன் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வெஜிடேரியனாக மாறணும், இல்லை வெஜிடேரியன் டிஷ் நான்வெஜ்ஜுக்கு டஃப் கொடுக்கணும்னா இந்த டிஷ் அதில் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பர்வான டிஷ். ஸோ அதை நம்ம எப்படி செய்கிறத ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பீர்க்கங்காயை நான் ட்ரிம் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நம்மளால் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீர்க்கங்காயை ஒரு 1/3 கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து எப்படி கட் பண்ணுறோம், எந்த மாதிரி ட்ரிம் பண்ணுறோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம இப்போ அந்த க்ரீன் பார்ட் இருக்குது இல்லையா, இதை ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை அழகாக அந்த மாதிரி ஸ்கூப் அவுட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம மீதி இருக்கக்கூடிய 2 பீஸ் பீர்க்கங்காயும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடியது எடுக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி க்ரீன் பார்ட் இருக்கு இல்லையா, அதை ட்ரிம் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆனியனை சாப் பண்ணிக்கலாம். இப்போ காளானியும் நம்ம எப்படி வெங்காயத்தை கட் பண்ணமோ அந்த மாதிரி ஃபைன் ஷாப்பாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான காளான் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பச்சை மிளகாயை சாப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அடுத்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அந்த டிஷ்ஷுக்கு வந்து இந்த புடலங்காயை வச்சு தான் ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். அதனால் புடலங்காயை அழகாக ஒரு ரவுண்டெலாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ நடுவில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது பஞ்சு மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இதை ரவுண்டில் மாதிரி கட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம சீ ஃபுட்டில் கடம்பா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புடலங்காயை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு டியூப் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு டியூப் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு ரவுண்டெலாம் கட் பண்ண போகிறோம். ரவுண்டெலாம் கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் சைஸ். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைஸ் பார்த்துக்கோங்க. ஸ்கின் பீல் பண்ணணுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸ்கின் பீல் பண்ண வேண்டாம், இதுவே சாஃப்ட் ஸ்கின் தான். இதுவே நம்ம பீர்க்கங்காய் பண்ண பார்த்து ஸ்கின் பீல் பண்ணோம். ஏன் இதில் பீல் பண்ணலன்னா, ஸ்கின் இதில் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் வெரி குட் டு ஈட், கொஞ்சம் கிரன்ச்சினஸும் கொடுக்கும்.
ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் நம்ம கருவேப்பிலையை ஃபைனாக ஷெட் பண்ணிக்கலாம். ஷெட் பண்ண கருவேப்பிலையை நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கட் பண்ணி ப்ரெப் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு குக்கிங் தான். வாங்க குக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீர்க்கங்காய்க்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இயற்கையில் சமைக்க பார்த்து இது ஒன்று தான். இலை, கொடி, தழை எல்லாமே உள்ளே வரும். நம்ம கேர்ஃபுல்லாக குக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த இனோவேஷன் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆனியனை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆனியனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மற்ற எல்லா விஷயத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இதே ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண போகிற ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள். ஒரு சிட்டிகை அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம இதை வதக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, மஷ்ரூம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா வதங்கணும். நீங்கள் காளான் போட்டால் மட்டும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து தண்ணி நிறைய இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். அதோடைய தண்ணி எல்லாம் வற்றி குக் ஆகணும். அப்போ தான் நம்ம அடுத்து ஆட் பண்ண போகிற கிழங்கோட அது நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வாட்டரியாக இருக்க பார்த்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்லைஸ் பண்ண பார்த்து ப்ராப்பராக வராது. அதனால் இது நல்லா வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்க முடியுமோ அந்தளவு வதக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காளான் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கருணக்கிழங்கு, ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை வேக வைக்க பார்த்து முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் தண்ணியில் அதை சோக் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு போடணும், அண்ட் கொஞ்சமாக லெமன் போடணும், அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது மூணுத்தையும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிழங்கு அதில் போட்டு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 15 to 20 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது சூப்பராக குக் ஆகிடும். நீங்கள் ஆனால் செக் பண்ணணும். ஒரு வாட்டி எடுத்து நீங்கள் கையில் மசித்து பார்த்தீங்கன்னா நல்லா மசியணும். அது மசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நீங்கள் மசித்து எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபில்லிங்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மல்லித்தூள், அதுக்கப்புறம் சீரகத்தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ். அண்ட் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளவே தான். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் உப்பு லெவல் பார்த்துக்கணும், கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகணுன்றதுக்காக கொஞ்சமாக இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே போட்டாச்சு. இப்போ நம்ம ஹை ப்ரெஷர் வச்சுக்க போகிறோம். இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மசாலாஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி, ப்ளஸ் இது நல்லா டைட் ஆகணும். அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் மாய்ஸ்சர் கூட இல்லாமல் நல்லா டைட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்க போகிறோம். குக் பண்ணதுக்கப்புறம் அந்த பீர்க்கங்காயில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை செட் பண்ணிவிட்டு கிரில் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் விஷயம். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் பார்த்தீங்களா, நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்திங்கனாலும் சரி, இல்லை கரண்டியில் எடுத்திங்கனாலும் சரி, அப்படியே நிற்கணும் கன் மாதிரி. இதை வந்து நம்ம பீர்க்கங்காய்க்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அப்போ செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ரொம்ப 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 சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ரெடியான மிக்சரை நம்மளுடைய பேனுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வரணும். ஏன்னா என்னடா இவன் வெஜிடேரியன் சமைக்கிறான், ஆனால் பிளாட்டர் பார்த்தா மீன் மாதிரி இருக்குது, இதை பார்த்தா ஏதோ ஸ்டஃப் பண்ணணும்னு சொல்கிறான், சிக்கனில் ஸ்டஃப் பண்ணுற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா இது வெஜிடேரியனாக இருந்தாலும்
நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்க இதை சாப்பிட்டா கூட உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான டிஷ். டெஃபினட்டாக வெஜிடேரியன் லவ்வர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும். எஸ்பெஷலி நான்வெஜ் சாப்பிடக்கூடியவங்களை பார்த்து திட்டக்கூடிய வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸ்டஃப் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்கணும், அப்போ தான் செட் ஆகும். இப்போ நம்ம இதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்பூனில் இருக்கக்கூடியதை எடுத்து மேலே டாப் பண்ணிவிட்டு பேக் ஆஃப் த ஸ்பூனில் இந்த மாதிரி நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அது கீழே போயிடும். ஸோ இப்போ நம்ம இதை அழகாக ஸ்டஃப் பண்ணிட்டோம். இந்த ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஆல்மோஸ்ட் லைக் இது ஒரு குட்டி வஞ்சர மீன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான விஷயம். ஸோ இதை நம்ம செட் பண்ணிடணும். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் இருக்க பார்த்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோடனே செட் ஆகிடும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது கிழங்குதான்றதுனால நீங்கள் அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்லைஸாக அழகாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக பெப்பர், ஆயில், கறி லீஃப், டன். இட் வில் பி லைக் ஹிலேரியஸ். வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் க்ரில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வஞ்சர மீன் தோற்று போகக்கூடிய ஒரு டிஷ் வெஜிடேரியனில் இருந்தால் இதுவாக தான் இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம மீதி இருக்கக்கூடிய எல்லா பேருக்குங்கையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விடுவோம், செட் ஆகட்டும். இங்கே எங்கிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லாதனால இயற்கை எண்ணெய்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு ஸோ அவங்க கொஞ்சம் இதை நல்லா சில் பண்ணட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு ஸ்குவிட் ஃப்ரை ஆனால் புடலங்காயை வச்சு எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ ஸ்குவிட் 65 நாம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காயை ஸ்குவிட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ புடலங்காய் எப்படி இருக்கும்? இப்படி தான் இருக்கும். ஸோ இதே நீங்கள் ஸ்குவிட்டில் பண்ணிங்கன்னா எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ நான்வெஜ் லவர்ஸ், அதே மாதிரி வெஜிடேரியன் லவர்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி இதுவாக தான் இருக்க முடியும். இப்போ நம்ம ஆல்ரெடி புடலங்காயை ரவுண்டில்ஸாக கட் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாவை இது கூட போட்டு டாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ப்ராசஸ். ரொம்ப 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 சிம்பிள். சைட் பை சைட் நம்ம பேர்க்கங்காயை ஆல்ரெடி நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டோம். இதையும் நம்ம ஒரு ரவுண்டில்ஸாக கட் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக் பேனில் போட்டு குக் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒன்று வஞ்சர மீனுக்கு ஈக்குவலான டிஷ் இதுவாக இருக்கும். இன்னொன்று நம்ம கடம்பா ஆர் கனவா இதுக்கு ஈக்குவலான டிஷ் இந்த புடலங்காயாக இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுவீங்க நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான வெஜிடேரியன் டிஷ் இருக்க தான் செய்யுதுன்னு ஃபார் ஷுர். ஸோ வாங்க நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் புடலங்காயை நம்ம கனவா, கடம்பா ப்ளஸ் எனி நான்வெஜ் ஒரு ரவுண்டெலாம் கட் பண்ணியிருப்போம்ல, அதை ரவுண்டுன்னு கூட சொல்லலாம். அந்த ரவுண்டில் நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புடலங்காய்க்கு மசாலாவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இதோடைய பெட்டர் யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, anything which is 65, anything which is fried, which need a color, doesn't need a color if you use Kashmiri red chili powder. ஸோ இது யூஸ் பண்ணாத பார்த்து தான் நிறைய பேர் கலர்லாம் யூஸ் பண்ணுறாங்க, which is not at all good for health. அதனால் I recommend using Kashmiri red chili powder for any fry item. ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடருக்கு அப்புறம் ஜஸ்ட் பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இதை ஃபஸ்ட்டு நாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க வேண்டியது எல்லாமே ஃப்ளார்ஸ், அதாவது நம்ம மாவு வகையில் தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். அரிசி மாவு, கடலை மாவு, கொஞ்சமாக சோள மாவு, இந்த 3 மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆல்மோஸ்ட் 65 கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இஃப் யூ வாண்ட் மோர் ஃப்ளேவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு அதை நேச்சுரலாக அந்த புடலங்காயோட டேஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நான் அப்படியே வச்சுருக்கேன். இல்லை எனக்கு புடலங்காய் டேஸ்ட் வேண்டாம், ப்ரிடாமினென்ட்லி ஒரு ஸ்குவிட் சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் இதில் எண்ணெயை ஆட் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம், ஸோ தட் நம்ம போட்ட மசாலா எல்லாமே ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும்.
கடவுள் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக தான் கொடுப்பாருன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். எப்படி நான் வெஜிடேரியனுக்கு ஒரு கடம்பா இல்லை கனவா இதை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் வெஜிடேரியனுக்கு ஒரு புடலங்காய். ஆனால் அதை நம்ம எப்படி செய்ய போகிறோன்றது நம்ம கையில் தான் இருக்குது. அது நீங்கள் கூட்டாக வைக்க போகிறீங்களா, இல்லை பொரியலாக வைக்க போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரி ஒரு சூப்பரான 65 செய்ய போகிறீங்களா. இப்போ நம்ம லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 65 ஸ்டேஜில் இருக்கோம். இது ஒரு ஸ்குவிட்டோட ஒரு சூப்பர் டூப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் வெஜிடேரியன்ஸ். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மற்ற மாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். முதல்ல அரிசி மாவு, அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கடலை மாவு, தென் இந்த ஹீரோ கார்ன்ஃப்ளவர் சோள மாவு. இதை ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான தண்ணியை ஜஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள்னால் அது கொஞ்சம் நம்ம தெளித்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதில் லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் புடலங்காய் 65க்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இதில் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுட்டோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டூ ரிமெம்பர், இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக நான்வெஜ் மாதிரி ஃபுல்லாக ஃபீல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் ஆல்ரெடி நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே நாங்கள் அவுட்டோரில் பண்ணுறதுனால டெஃபினட்டாக இந்த இடத்துல எங்கிட்ட ஃப்ரிட்ஜ் கிடையாது, செட் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் மச் மோர் லாங்கர். அதனால இது கொஞ்சம் ஃப்ரிட்ஜைலாக இருக்கும். ஃப்ரிட்ஜைலானா கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பட் நீங்கள் வீட்டில் பண்ண பார்த்து அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க. ஸோ இதை இந்த மாதிரி பார்த்தீங்களா, அழகாக அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் டன். ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இது ஒரு மேஜிக் ஆன் த ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எனி நான் வெஜிடேரியன் டிஷ்ஷுக்கான ஈக்குவலண்ட்டான ஒரு வெஜிடேரியன் டிஷ் இதுவாக தான் இருக்க முடியும். இதே மாதிரி மீதி எல்லா பீர்க்கங்காயும் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், நாம் ஆல்ரெடி இங்கே பீர்க்கங்காயை கட் பண்ணி சூப்பராக வச்சுருக்கோம். இதை நம்ம கிரில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம புடலங்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் இன்கேஸ் உங்களுக்கு கருணைக்கிழங்கு பிடிக்கல, உங்களுக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும்னா நீங்கள் அதை டெஃபினட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஆயிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சிசிலிங் ஃபயரிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மோக் வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை 1 by 1 இறக்கலாம். இப்போ இந்த பீர்க்கங்காயை நீங்கள் லைட்டாக சால்ட் பெப்பர் ரெண்டுத்துலேயும் சீசன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்பைசி பிடிக்காதுன்னா நீங்கள் பெப்பரை ஸ்கிப் பண்ணலாம். பட் சால்ட் ஜஸ்ட் இந்த அவுட்டர் ரிங் நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த பீர்க்கங்காய் கொஞ்சம் வந்து நியூட்ரலாக இருக்கிறதுனால அதுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஷேக் ஆகுது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் டேர்ன் பண்ண பார்த்து ஈஸியாக இருக்கும் கிரில் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, இது வந்து ஒரு பேசிக் பிரின்சிபல். இதில் நீங்கள் ஏ போட்டால் ஏ, பி போட்டால் பி, சி போட்டால் சி, அதை மாதிரி உங்களுடைய பர்சனல் சாய்ஸஸ் ப்ளஸ் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எது வேணால் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி குயிக்காக நீங்கள் டேர்ன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். வா யாருங்க சொன்னால் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலாக நான் வெஜிடேரியன் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க, ஆனால் வெஜிடேரியனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆஸ் லாங் அஸ் நம்ம க்ரியேட்டிவிட்டி ஒரு ஐடியாலஜி இருந்ததுன்னா டெஃபினட்டாக வெஜிடேரியன் டிஷ்ஷையும் ரொம்ப எக்ஸைட்டிங் வேல
நான் வெஜிடேரியனுக்கு ஈக்குவலண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பண்ண பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கேக் ஆன் த சீல்னு சொல்லுவோம். ஸோ கேக் ஆன் த சீல் என்னன்னு சொல்கிறதுனா, எனி ரிங், இது வந்து ரிங் நியூட்ரல், இதுக்குள்ளே நீங்கள் என்ன போட்டாலும் தட் பிகம் தட். ஸோ அந்தளவுக்கு அடாப்டிங் கன்சிஸ்டன்சியோடு இருக்கிறது. ஸோ இந்த பேனை நம்ம எடுத்து சைடில் வச்சிடலாம். இது என்ன ஆகும்னா, இந்த பேனோட ஹீட்டில் இது பிகம் மோர் கிறிஸ்பியர். பை த டைம் வில் கீப் ஒன் கடாய் அண்ட் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் ஸ்குவிட் ஃப்ரை, அதாவது வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் அ புடலங்காய் ஃப்ரை. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு கால் இட் அஸ் அ ஸ்குவிட் ஃப்ரை. ஸோ புடலங்காய் ஃப்ரையை தான் நம்ம அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான நான் வெஜிடேரியன் ஜோனுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். புடலங்காய் 65க்கு தேவையான எல்லா விஷயமும் ரெடி ஆகிடுச்சு. ஈவன் கடாயில் இருக்கக்கூடிய ஆயில் உட்பட. இந்த ஆயில் ஹீட் ஆனவுடனே ஃப்ரை பண்ணலாம், எடுக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். கடமா மாதிரி நம்மளுடைய புடலங்காயை ஃப்ரை பண்ண போகிறோம். போட்டவுடனே சும்மா ஜிஸ்ஸுன்னு சவுண்ட் வருதுல்ல, அதான் ஃப்ரைங்கோட பியூட்டின்னு சொல்லலாம். மேலே வந்துடணும். வாவ், அமேசிங். இதை நாம் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறோம். இன்னைக்கு கைமணத்தில் 2 சூப்பரான டிஷ், அதுவும் நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி வெஜிடேரியனில் பண்ணோம். அது நீங்கள் உங்களுடைய பர்சனல் சாய்ஸுக்கு என்ன வேணால் மாற்றிக்கலான்ற மாதிரி ஒரு பீக்கங்காயை வச்சு ஒரு டிஷ்ஷும், இன்னொன்று புடலங்காயை வச்சு ஒரு அட்டகாசமான டிஷ்ஷும் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு. இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.